விஜயும், காவேரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மகாநதி அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து கம்பெனில 50% ஷேர வந்து காவேரிக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அக்ரீமெண்ட்லாம் ரெடி பண்ணி காவேரி கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தாக்கும் பாட்டிக்கும் மட்டும் தான் தெரியும். காவேரிக்கே தெரியாது. ஆனா காவேரி பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் முடிஞ்சு டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் விஜய் வந்து நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு என்னலாம் செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா, நீ வந்து என்ன டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு நெனச்சிட்டு இருக்க. சரி, சரி அப்படியே இருக்கட்டும். இத வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நெனச்சிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து கங்கா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. இந்த மாரி விஜய் வந்து என்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் வாங்குனாங்க. அந்த பேப்பர் எதுக்காக அப்படின்னா, நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. என்ன காவேரி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? விஜய் ஏன் இந்த மாரிலாம் பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து விஜய வந்து திட்டுவாங்க. உடனே காவேரி வந்து சொல்லுவாங்க, ஆமாக்கா இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறதுக்குள்ளே நானே இந்த வீட்டை விட்டு அதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. லூஸ் மாதிரி பேசாத காவேரி, நீ இரு, நான் விஜய் கிட்ட பேசுகிறேன். அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு? வெண்ணிலாவை வந்து குணப்படுத்தி இந்த வீட்டிலேருந்து அனுப்ப வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு ஒன்றை எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்? கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எதுக்கு உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும்? அந்த மாதிரி வந்து கங்கா வந்து வந்து கேட்பாங்க. அதுக்கு காவேரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெரியலக்கா, எனக்கு வந்து சில நேரம் அவங்க நடந்துக்கிறத பார்த்தா என் மேலே லவ் இருக்க மாதிரியும் இருக்கும். ஆனா சில நேரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, நீ வெளிய போடி அப்படின்னு சொல்ற மாரியும் நடந்துக்கிறாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே ஒரு குழப்பமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்வாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கங்கா வந்து சரி விடு பார்த்துக்கலாம். நீ இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரியும் வீட்டுக்கு போயிருவாங்க. இதுக்கப்புறம் கங்கா வந்து ஒரு நாள் விஜய பார்த்து பேசுவாங்க. இந்த மாரி "ஏன் விஜய் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? என் தங்கச்சியோட வாழ்க்கையில எதுக்கு நீங்க விளையாடுறீங்க? நீங்க வந்து அவ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ரொம்ப உயிரே வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எதுக்காக அவள்ட்ட டிவோர்ஸ் பேப்பர் வந்து கையெழுத்து வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து விஜய் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா, ஒரு பதிலுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே கங்கா வந்து "என்ன விஜய், ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க நான் கேட்டதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே விஜய் சொல்றாங்க, "காவேரி இந்த விஷயத்த உங்ககிட்டயும் சொல்லிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, நீங்க இந்த மாரி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெண்ணிலா வந்து உடம்பு சரியானோனே அவள வீட்லருந்து அனுப்ப வேண்டியதானே. எவ்வளோ தூரம் காவேரி வந்து இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்துட்டு இருக்கா. ஆனா அவ வாழ்க்கையில எதுக்காக நீங்க விளையாடுறீங்க? நீங்க வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. "அப்புறம் எதுக்கு காவேரி மேல லவ் இருக்க மாரி நடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கங்கா கிட்ட இந்த மாரி "இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. நான் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் இருந்து சைனே வாங்கல. காவேரி வந்து அந்த மாரி நெனச்சிட்டு இருக்கா. அதனால கொஞ்ச நேரம் விளையாடலாம் அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அத உண்மையாவே வச்சு நடிச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கங்கா கிட்ட சொல்வாங்க. உடனே கங்கா வந்து விஜய பார்த்து, "என்ன விஜய் சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் உண்மை கிடையாதா? நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல வந்து சைன் வாங்கலையா காவேரி கிட்ட?" அந்த மாரி வந்து கேட்பாங்க. உடனே விஜய் வந்து சொல்லுவாங்க, "இல்லவே இல்லங்க. நான் எதுக்கு காவேரிய போய் டிவோர்ஸ் பண்ண போறேன்? அந்த கான்ட்ராக்ட்டே நான் ஒரு பொருட்டா மதிக்கல. அது கிழிச்சு போடாம இருக்கேன். மத்தபடி அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதும் ஒண்ணு தான், இல்லாததும் ஒண்ணு தான். அப்படி இருக்கப்போ காவேரிய வந்து நான் ரொம்பவே உயிருக்கு உயிரா இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அவள டிவோர்ஸ் பண்ணுவேன்? அவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அத போய் நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவ பார்த்து விஜய் வந்து கேட்பாரு. "இல்லங்க, இந்த மாரி காவேரி இந்த விஷயத்த என்ட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணா. அதனால தான் இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. என் கம்பெனில 50% ஷேர வந்து காவேரி பேர்ல எழுதி வைக்கிறதா நான் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கான அக்ரீமெண்ட்ல தான் நான் காவேரி கிட்டயே சைன் வாங்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட கங்காக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த மாரி நீங்க காவேரிக்காக இவ்வளோ விஷயம் பண்றீங்க. ஆனா காவேரி அது எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்க டிவோர்ஸ்க்காக தான் நீங்க சைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சரி இது இப்படியே இருக்கட்டும். இந்த கேம் வந்து நானே முடிச்சுக்கிறேன். நீங்க எதுவும் காவேரி கிட்ட சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட விஜய் வந்து கேட்பாங்க. "சரி, சரி கன்டின்யூ பண்ணுங்க. நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்க 2 பேரும் பேசினத பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. காவேரி வந்து இந்த விஷயத்த ஒட்டு கேட்டது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் கங்காவுக்கும் தெரியாது. காவேரி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, "ஏன்ட்டயே கேம் ப்ளே பண்றீங்களா? எனக்கே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்களா விஜய்? உங்கள என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன இவ்வளோ தூரம் நீங்க அலைய வச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள நான் அலைய வைக்கிறேனா இல்லையா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு 2 நாள் கழிச்சு விஜய் வந்து சரி இனிமே காவேரியை ஏமாத்திட்டு இருக்க வேணாம், அவள் வேற ஏதாவது முடிவெடுக்கிறதுக்குள்ள நம்மளே உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த ஒரு விஷயமா சொல்லாம அவள் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து அவளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயத்த பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. இதே மாதிரி காவேரி கிட்ட எப்படி லவ்வாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு காவேரியை வந்து தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு காவேரி கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, இது என்ன மாதிரி விஷயமா இருக்கும், எதை பற்றி பேச போகிறான்னு தெரியலையே, ஒரு வேளை நம்மள்ட்ட டிவோர்ஸில் சைன் வாங்கலாம் அப்படிங்கிற உண்மையை சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட சைன் வாங்கினது வந்து டிவோர்ஸ்க்காக இல்லை, இந்த மாதிரி கம்பெனியில் 50% ஷேர் வந்து உன் பேரில் எழுதி வைக்கிட்டேன் காவேரி, அதுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட்டில் தான் உன்கிட்ட சைன் வாங்கினேன் அப்படிங்கிற உண்மையும் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிடுவார். இது எல்லாமே தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி காவேரி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து இல்லை விஜய், இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருக்கிறது சரி வராதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட விளாண்டதாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி மாறுறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, எந்த நேரத்தில் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, இப்படியே இருந்தால் எப்படி வந்து உங்கள் கூட நான் வாழ போகிறேன், லைஃப் லாங் வந்து இதே ஒரு குழப்பத்தோடு என்னால் எப்படி வாழ முடியும், இதே மாதிரி திரும்ப வந்து உங்கள் மனசு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம், இப்போதைக்கு நீங்கள் விளாண்டுருக்கலாம், உண்மையாகவே இந்த மாதிரி உங்கள் மனசு வந்து மாறுமா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் நான் எப்படி உங்கள் கூட வாழ முடியும் விஜய், அதனால் இனிமேல் நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நீங்கள் வேணும்னு வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க, நான் அதில் எந்த விஷயத்துலையுமே நான் தலையிட மாட்டேன், நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் முண்டாட்டியாகவே இருந்துட்டு அந்த மாதிரியே நான் வந்து பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி காவேரியை பார்த்துட்டு நிற்பாங்க. என்ன காவேரியே இந்த மாதிரிலாம் பேசுகிறா, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் விளையாட்டுக்கு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியுமே காவேரி இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சிக்கிட்டு, காவேரி ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு நான் எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், இத்தனைக்கும் நான் எழுதின லெட்ரு நீ படிச்சேன்னு தெரில, அதை படிச்சுமேவா என் லவ்வை வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியல, ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனில் காவேரியை பற்றி கேட்பாரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்க இந்த நேரத்தில் வந்து காவேரி வந்து மனசில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் தான் என்னை ஏமாற்றுவீங்களா, இந்த மாதிரி டிவோர்ஸ்க்காக தான் உன்கிட்ட சைன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னை ஏமாற்றி நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க, அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் லவ்வை சொல்லியும் அந்த லவ்வை நான் அக்செப்ட் பண்ணாத மாதிரி உங்கள்கிட்ட விளாட்றேன், இது கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி தான் விளாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ண மாதிரியே காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏமாத்துறாங்க. இதுதான் வந்து அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. எப்படியோ விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை வந்து போயிட்டுருக்கு. வெண்ணிலா என்ன தான் வந்து விஜய் கூட இருந்தாலுமே விஜய்க்கு வந்து காவேரி மேலே உள்ள லவ் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படிங்கிறத ஸ்டோரியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் வந்து இனிமேல் அப்படி தான் கதையை வந்து கொண்டு போகிறாரு. எப்படி தான் வெண்ணிலா வந்தாலுமே காவேரியும் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் வந்து என்றைக்குமே பிரிக்கவே மாட்டார். இதுதான் வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற கதை. காவேரியும் விஜயும் என்றைக்குமே பிரியவே கூடாது அப்படிங்கிறதான் வீக்கா ஃபேன்ஸோட ஆசையும் கூட. நம்ம ஆசை கண்டிப்பாக நடக்கும். விஜயும் காவேரியும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் மேலே வச்சுருக்க லவ்வை வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தட்டையும் சொல்லிடுவாங்க. சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கதையை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.